ஹாய் நண்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னால் என்ன? ஐபி அட்ரஸ்னால் இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு டிவைஸோட ஒரு யூனிக் அட்ரஸ் தான் ஐபி அட்ரஸ். ஐபினா என்ன? ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் ஒரு இன்டர்நெட் வந்துட்டு டேட்டா இங்கே தான் போகணும்னு டிசைட் பண்ணுது. ஓகே நண்பா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸில் ஒரு 5 ராகுல் இருக்கான்னு வச்சுங்களேன். இந்த 5 ராகுலில் ஒரு ராகுல் எப்படியாவது ஒரு டீச்சருக்கு வந்து தேவைப்படுது. அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒன்று இன்சியலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இன்சியலும் சேமாக தான் இருந்துச்சுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ரோல் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு டீச்சர். இந்த ராகுல் தான். அதே மாதிரி தான் ஒரு இன்டர்நெட்டில் க்ரோர்ஸ் ஆஃப் லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு நேம் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இந்த லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ், கம்ப்யூட்டருக்கும் ஒரு டிவைஸுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்குது. இந்த யூனிக் அட்ரஸாக தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஒரு ஐபின்னு சொல்லுவோம், ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நண்பா, ஒரு வீட்டுக்கு ஒரு பார்சல் போகணும் அப்படின்னா ஒரு கொரியர் பாய் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டோட அட்ரஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்டர்நெட் இந்த ஃபோனுக்கு இந்த டேட்டா தான் அனுப்பணும் எப்படி டிசைட் பண்ணணும்னா இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் இந்த ஃபோனுக்கு இந்த டேட்டா போகணும் அப்படின்னு இந்த இன்டர்நெட் வந்து டிசைட் பண்ணுது. அப்படி அந்த பார்சலில் வந்துட்டு ஒரு ரிசீவர் அட்ரஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பார்சல் வந்து அந்த வீட்டுக்கே போகாது. அதே மாதிரி தான் ஒரு டிவைஸில் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸே இல்லைன்னா அந்த டேட்டா வந்துட்டு இந்த ஃபோனுக்கு வந்துட்டோ போகாது, இந்த டிவைஸுக்கு வந்து அந்த டேட்டாவை போகாது. அதே மாதிரி தான் நண்பா, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 ஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 2 ஃபோனுக்குமே வேறு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா சைபர் செக்யூரிட்டி இன் தமிழ் தேவை. இப்போ நான் வந்துட்டு ஒரு யூடியூப்பில் போய் சைபர் செக்யூரிட்டி இன் தமிழ் அப்படின்னு போகிறேன்னா அந்த இன்டர்நெட் எங்கே அனுப்புனா ஒரு யூடியூப் சர்வருக்கு அனுப்பும். இப்போ இந்த யூடியூப் சர்வர் என்ன பண்ணணும்னா என் ஃபோனுக்கு தான் இந்த சைபர் செக்யூரிட்டி தேவை. இப்போ என்ன பண்ணால் என்னுடைய ஃபோனுக்கு ஒரு யூனிக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் இருக்கும்ல, அந்த ஐபி அட்ரஸை செக் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த சைபர் செக்யூரிட்டி இன் தமிழ் அந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு யூடியூப்பில் காமிக்கும். அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு ஃபோனுக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் தேவைன்னா அந்த ஐபி அட்ரஸுக்கு வந்துட்டு என்ன தேவையோ அந்த சர்வர் வந்து அங்கே என்ன டேட்டா தேவையோ அங்கே அனுப்பும். ஓகே நண்பா, ஐபி அட்ரஸ்னால் இதுதான். ஒரு இன்டர்நெட்டில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கணும். இதான் வந்து ஐபி அட்ரஸோட ஒர்க் கான்செப்ட். ஓகே நண்பா, தப்பாக இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானே ஒரு பிகினர் தான். ஓகே நண்பா.